எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி குரு பூர்ணிமா. ஹாப்பி குரு பூர்ணிமா எல்லாருக்கும். அதாவது இது குருஸ்க்காக செலிப்ரேட் பண்ணப்படுற ஒரு தினம் இது. இதில் யூஸ்வலாக ஃபுல் மூன் டேயில் தான் இது வரும். பிட்வீன் ஜூன் அண்ட் ஜூலை அந்த இதில் வரும் இந்த ஃபெஸ்டிவல். இதை ஹிந்துயிசமில், அப்புறம் ஜெயினிசம், அப்புறம் புத்திசம் அந்த இதில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது டீச்சர்ஸ்க்கு, அதாவது அகடமிக் டீச்சர்ஸ்க்கும், அப்புறம் ஸ்பிரிச்சுவலாக குருவெலாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கும் மரியாதை செலுத்துகிற விதமாக இந்த நாள் செலிப்ரேட் பண்ணப்படுகிறது. யூஸ்வலாக அஷாதா அப்படிங்கிற லூனார் ஆஃப் அஷாதா அந்த மாதத்தில் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னா, நம்ம மரியாதை செலுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. சில பேர் இந்த குரு அப்படிங்கிறவங்க நம்ம ஸ்பிரிச்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மன அமைதி, யாருக்கிட்ட அந்த சத்சங் அந்த இது கேட்குறாங்களோ அதில் அவங்களுக்கு அவங்க குருவாக ஏற்றுப்பாங்க. அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிறதா இருக்கும். அதாவது மைண்டை இப்போது கண்ட்ரோல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு குரு அப்படிங்கிறவர் கண்டிப்பாக தேவை நம்மளுக்கு. ஏன்னா எப்படி நம்ம அதை பண்ணணும், என்ன இது அப்படிங்கிறதெல்லாம் குரு அப்படிங்கிறவர் நம்மளுக்கு அதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார். அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த எண்ண அலைகள் அப்படிங்கிறது 4 சைடும் அப்படி போகிற எண்ண அலைகள் ஒரே சைடில் ஃபோக்கஸ், நம்மளுக்கு ஒரு இடத்துல நம்ம என்ன செய்கிறோமோ அதில் ஃபோக்கஸ் இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு மன அமைதியும் கிடைக்கும். அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு நான் ஸ்டாப்பாக நம்மளுக்கு மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும்போது அது நம்மளுக்கு வேலை செய்யும்போது ஃபோக்கஸ் சரியாக இல்லாமல், பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. இதில் நான் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நான் எங்கள் வீட்டில் அவங்க சத்சங்லலாம் நான் ஒரு சில சத்சங் அட்டன் பண்ணியிருக்கேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ப்ரீத்திங்கை வாட்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்புறம் மைண்டை வாட்ச் பண்ணுங்கள். நம்மளுக்கு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குல்ல, நம்ம அதை வாட்ச் பண்ணுறோம் அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது சடனாக நம்ம வாட்ச் பண்ணும்போது அப்படியே நின்றுடுது, எதுவும் வராமல் பிளாங்க் ஆகிடுது. அப்படியே நம்ம விட்டுட்டோன்னா திரும்பி நம்ம வேறு எங்கெல்லாமோ நம்மளை கொண்டு போய் கூட்டிகிட்டு போகுது மைண்டு. திரும்பி என்ன பண்ணணும், நம்ம அதை அவேராக இருந்து அந்த மைண்டை அந்த தாட்ஸை திரும்பி இங்கே உள்ளே இழுத்துட்டு நம்ம மைண்டை வாட்ச் பண்ண எண்ணங்கள் ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் உள்ள இடைவெளி ஜாஸ்தியாகும். அந்த மாதிரி ஜாஸ்தி ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது கிராஜுவலாக தான் இதை பண்ண முடியும். ஒரு நாளில் அப்படிங்கிறது பண்ணுற விஷயம் இல்லை. ஏன்னா பல வருஷங்களாக நம்ம இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். மைண்டு ஃபுல்லாக தாட்ஸை வச்சுக்கிட்டு வெஞ்சன்ஸு, கோபம், ரிவெஞ்சு அந்த இதெல்லாம் இருக்கும்போது இதை கொண்டு வரதுங்கிறது பல மாதங்கள் ஆகலாம், வருடங்கள் கூட ஆகலாம். பட் அந்த மாதிரி நம்ம அதை பண்ணும்போது அதில் பல விதமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நம்மளுக்கு நோய்கள்லாம் கூட போகும். ஏன்னா தாட்ஸ் இருக்கிறனால தான் நம்மளுக்கு அந்த ஆங்ஸைட்டி, அப்புறம் சுகரு எல்லாமே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. அதனால் நம்ம இந்த நம்மளை குருன்னு யாரை ஏற்றுக்கிறோமோ அந்த மாதிரி சத்சங்கெல்லாம் நடக்குது சப்போஸ் அப்படின்னா, மன அமைதி அப்படின்னு தேவைப்படுறவங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம அதை போய் அட்டன் பண்ணி அதனுடைய பலனை அடையலாம். அவங்க சொல்கிற அந்த இதை பிரின்சிபல்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டு அதை ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்கும். ஹெல்த்துக்கும் நல்லது. நம்ம பாசிட்டிவிட்டியை நம்மக்கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணும்போது மற்றவங்களுக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகும். நெகட்டிவிட்டி கம்மியாகும். இந்த மாதிரி மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுனால. ஏன்னா மைண்டு எப்போவுமே நெகட்டிவ் தாட்ஸை மட்டும்தான் நம்மளுக்கு எப்போவுமே அதை கொடுத்துக்கிட்டு இருக்கும். டென்ஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் மைண்டை வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது அது தானாக கண்ட்ரோல் ஆகும். இதுக்கு இனி நானே ப்ராக்டிஸில் தான் இருக்கேன். அது இனி நிறைய நானும் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி நல்லாவே தெரியும். மன அமைதி அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியம் லைஃப்பில் அப்படிங்கிறது. ஏன்னா பல இன்னல்களில் துயரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து போகிறதுக்கு இந்த அமைதிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அதனால் எல்லா குருமார்கள் அனைவருக்கும் ஹாப்பி குரு பூர்ணிமா டே அப்படின்னு சொல்லிக்கிறேன். நம்ம எல்லா குருமார்களையும் மதிப்போம். அவங்களுடைய பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.
Please do like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.